Hello all, today we are going to see about system architecture of GSM. சரியா? ஸோ ஜிஎஸ்எம்னு என்னது குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் ஆல்ரெடி பார்த்தோம். 2G நெட்வொர்க் யூஸ் பண்ணுறப்போ ஜிஎஸ்எம் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஜிஎஸ்எம் வந்து 3 சப்சிஸ்டமாக வந்து டிவைட் ஆகும். ஓகே, ஐ ஹோப் ஸோ இந்த டயக்ராம் எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 3 சப்சிஸ்டமாக டிவைட் ஆகும்ப்பா. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்எஸ்எஸ்ன்னு இருக்கு இல்லையா, ரேடியோ சப்சிஸ்டம். ஸோ செகண்ட் வந்து என்எஸ்எஸ்ன்னு இருக்கு இல்லையா, தட் இஸ் தி நெட்வொர்க் அண்ட் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் தி ஆப்ரேஷன் சப்சிஸ்டம். ஓகே, ஸோ இது எல்லாமே செப்பரேட். ஓகே, 3 சப்சிஸ்டம். ஓகே, என்ன ஜிஎஸ்எம். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த சாலிட் லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அதை தான் வந்து இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ நம்ம ஆர்எஸ்எஸ்ஸையும் என்எஸ்எஸ்ஸையும் டிவைட் பண்ணுறதுக்கு we are using 2 interfaces. ஓகே, ஸோ அதான் ஏ ஓகே ஏபிஐஎஸ் அண்ட் ஏ இன்டர்ஃபேஸ் லைன் வந்து யூஸ் பண்ணுறோம், சாலிட் லைன். அண்ட் என்எஸ்எஸ்ஸையும் ஓஎஸ்எஸ்ஸையும் டிவைட் பண்ணுறதுக்கு we are using தி ஓ இன்டர்ஃபேஸ் லைன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் உள்ளே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் திங் இருக்குது. எம்எஸ் இருக்கா, பிடிஎஸ் இருக்கா, பிஎஸ்சி இருக்கா, தென் பிஎஸ்எஸ்ன்னு இருக்கா. ஸோ இது எல்லாமே இப்போ ஆர்எஸ்எஸ் ரேடியோ சப்சிஸ்டம் போட்டுட்டு இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா இட்ஸ் எனஃப். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் என்எஸ்எஸ் போட்டுட்டு இதில் இருக்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தட்ஸ் எனஃப். ஓகே, ஸோ அதை மட்டும்தான் வந்து நீங்கள் கவர் பண்ணால் போதும். அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 10 mark கொஸ்டின். ஓகே, சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஜிஎஸ்எம் இஸ் தி வெரி இம்பார்ட்டன்ட் 10 mark கொஸ்டின். ஸோ அதனால் ரொம்ப நிறைய எழுதணும்னு இல்லை. வாட் இஸ் எம்எஸ், ஓகே, வாட் இஸ் பிஎஸ்எஸ், வாட் இஸ் பிஎஸ்சி, ஓகே, ஸோ வாட் இஸ் விஎல்ஆர், ஹெச்எல்ஆர் அப்படின்றது வந்து கொடுத்தா போதும். ஓகே, பார்க்க வேகாக இருக்கும், பட் இட்ஸ் வெரி சிம்பிள், ஈஸியாக தான் இருக்கும். என்னென்னா அதோட ஃபங்க்ஷன், எம்எஸோட ஃபங்க்ஷன் என்ன, பிடிஎஸோட ஃபங்க்ஷன் என்ன, அது கொடுத்தா இட்ஸ் எனஃப் பாயிண்டில். ஸோ ஒரு டாப்பிக்குக்கும் ஒரு 3 points ஆர் இட்ஸ் எனஃப். 3 point அது மாதிரி எனஃப். ஓகேவா? ஸோ ஓகே, வில் சி ஃபஸ்ட் ரேடியோ சப்சிஸ்டம் வந்து ஃபஸ்ட் வில் சி. ஓகே, hope so clear. Okay, see radio subsystemல first வந்து it's a mobile station. Okay, so mobile stationனா ஒன்றும் கிடையாது, நாம் யூஸ் பண்ணுற டிவைஸ் ஹார்ட்வேர் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறோமோ அப்போது அதுதான் நம்மளோட மொபைல் ஸ்டேஷன். ஓகேவா? ஸோ அதான் யூசர் எக்யூப்மெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் ஃபார் வாட் யூஸ்டு டு கம்யூனிகேஷன் வித் தி ஜிஎஸ்எம் நெட்வொர்க். ஜிஎஸ்எம் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் இல்லைன்னா நம்மளால் வந்து கனெக்ஷன் பண்ண முடியுமா, நெட்வொர்க் கூட முடியாது. ஏதோ ஒரு டிவைஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அப்போ யூசர் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட், அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் தி மொபைல் ஸ்டேஷன். ஓகே, அதில் நம்ம மொபைலில் என்ன போடுவோம், சிம் போடுவோம். கரெக்டாக சிம் போட்டால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம மொபைல் ஒர்க் ஆகும். ஸோ இட்ஸ் ஸ்டோர்ஸ் ஆல் தி யூசர் ஸ்பெசிஃபிக் டேட்டா எல்லாமே. ஓகே, நம்மளோட காண்டாக்ட் எல்லாமே வந்து சிம்மில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்போ தான் ஃபோன் வரக்குள்ளே தெரியும். சம்டைம்ஸ் மொபைலில் ஸ்டோர் பண்ணுவோம், சம்டைம்ஸ் சிம்மில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, சிம்மில் ஸ்டோர் பண்ணால் என்ன நம்ம டிவைஸ் மாற்றினாலும் காண்டாக்ட்லாம் வந்து அதிலே தான் இருக்கும். சரியா? அதான் மொபைல் ஸ்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி மொபைல் ஸ்டேஷன் சப்சிஸ்டம். ஓகே, ஸோ ஜிஎஸ்எம் கன்சிஸ்ட் மெனி பிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம் வந்து நிறைய இருக்குது ஜிஎஸ்எம்மில். ஸோ அதான் இங்கே பார்த்தோம் பாருங்கள். ஸோ இந்த ஹோலாக வந்து பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிளஸ்டர் மாதிரி குரூப்பாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி பிஎஸ்எஸ். ஓகே, ஸோ விச் இஸ் கண்ட்ரோல்டு பை பிஎஸ்சி. வாட் இஸ் பிஎஸ்சி? பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர். ஓகே, அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர். ஸோ 2 points ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பிஎஸ்எஸ் பெர்ஃபார்ம்ஸ். இப்போ தான் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்க போகிறோம் என்னென்னட்டு. ரேடியோ கனெக்ஷன் டு அன் மொபைல் ஸ்டேஷன். ரேடியோ கனெக்ஷன் வேணும் இல்லையா? ஸோ எஃப்எம் ரேடியோ அது. ஓகே, அது நம்ம மொபைல் ஸ்டேஷன் மொபைலுக்கு வர்றதுக்கு பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம் யூஸ் ஆகும். அண்ட் கோடிங் அண்ட் டீகோடிங் ஆஃப் வாய்ஸ். ஓகே, கோடிங் அண்ட் டீகோடிங் தெரியும் இல்லையா? கோடிங் என்கிரிப்ஷன், டீகோட் பண்ணுறது வந்து டீக்ரிப்ஷன். நம்ம பேசுகிறதுக்கு ஒரு கோடட் வச்சு சென்ட் பண்ணுவாங்க, அந்த கோடை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருக்க கோட் வச்சு அதை அகெயின் வந்து டீக்ரிப்ட் பண்ணி என்ன மெசேஜ்ன்றதை பார்ப்பாங்க. கோடிங் அண்ட் டீகோடிங். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் பேஸ் ட்ரான்சீவர் ஸ்டேஷன். ஸோ கன்சிஸ்ட் என்னென்ன, ஆண்டனா, ஓகே, சிக்னல் ப்ராசஸிங், ட்ரான்சீவர்னு சொல்கிறாங்க. அப்படினாலே நம்ம வந்து அந்த இடத்துல சிக்னல்ஸ் தான் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆண்டனா இருந்தால் சிக்னல் கிடைக்கும். தென் எஸ் தட்ஸ் சிக்னல் ப்ராசஸிங். ஆம்ப்ளிஃபையர் வந்து ஐ திங்க் நெட்வொர்க்லேயே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா?
ஒரு இடத்துல சிக்னல் வந்து ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா அது ரீஜென்ரேட் பண்ணி விடுறதுக்காக வில் பி யூஸிங் தி ஆம்ப்ளிஃபையர். ஓகே, நெக்ஸ்ட் பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர். ஸோ மேனேஜர்ஸ் பிடிஎஸ் எதை மேனேஜ் பண்ணுறாங்க? பேஸ் டிரான்சிவர் ஸ்டேஷனை யார் மேனேஜ் பண்ணுறாங்க? பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர். அண்ட் ஹேண்டில்ஸ் ஹேண்ட் ஓவர் ஃப்ரம் ஒன் பேஸ் ஸ்டேஷன் டு அனதர் வித்தின் தி பிஎஸ்எஸ். ஸோ பிஎஸ்எஸ் இந்த கிளஸ்டர் மாதிரி ரவுண்டாக காமிச்சோம் இல்லையா, அது உள்ளே இருக்கிற ஒரு பேஸ் டிரான்சிவர் ஸ்டேஷன்லேருந்து அனதர் டிரான்சிவர் ஸ்டேஷனுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஹேண்ட் ஓவர் இந்த சென்ஸ் சிக்னல் வந்து இங்கேருந்து அங்கே கொடுக்கறது தான் ஹேண்ட் ஓவர். ஓகே, ஸோ ஒன்று கூட ஒன்று வந்து அதாவது சிக்னல் அதான் இங்கே பார்த்தோம், கன்சிஸ்டன்ட் ஆண்டனா சிக்னல் ப்ராசஸிங் ஆம்ப்ளிஃபையர் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு பேஸ் ஸ்டேஷன் பிஎஸ்எஸ் உள்ள வந்து மல்டிபிள் பிடிஎஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ளே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக யூஸிங் தி பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர். கிளியர்? ரேடியோ சப்சிஸ்டமில் மொபைல் ஸ்டேஷன், பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம், பேஸ் டிரான்சிவர் ஸ்டேஷன், பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம். ஓகே, ஷார்ட்டாக வந்து என்எஸ்எஸ்ன்னு வந்து வில் பி சேயிங். ஸோ தே சேயிங் இட்ஸ் அ ஹார்ட் ஆஃப் ஜிஎஸ்எம் சிஸ்டம். எஸ் அஃப்கோர்ஸ் ஏன்னா நம்மளோட ஆர்எஸ்எஸ்க்கும் ஓஎஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து என்எஸ்எஸ். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பிட்வீனில் இருக்கிறதுனால இட்ஸ் காலிங் அஸ் தி ஹார்ட் ஆஃப் ஜிஎஸ்எம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்எஸ்எஸ் கனெக்ட்ஸ் தி ஒயர்லெஸ் நெட்வொர்க் வித் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ் handover and also a roaming network. These are the functionality. Roaming already உங்களுக்கு தெரியும். handover just now I said, like next வந்து என்ன, standard public network connects the wireless network வந்து ஸ்டாண்டர்ட் பப்ளிக் நெட்ஒர்க்கில் வந்து they are connecting. ஒயர்லெஸ் நெட்ஒர்க்னால் நம்ம யூஸ் பண்ணுற இப்போ எல்லாமே ஒயர்லெஸ் தான். ஓகே, மொபைல் எல்லாமே எக்ஸப்ட் லேண்ட்லைன். ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் வந்து பப்ளிக் நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நேம்லேயே பாருங்கள், நெட்ஒர்க் அண்ட் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம். ஓகே, ஸ்விட்சு, பிரிட்ஜு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஸோ ஆல்ரெடி நம்ம கேட்வே இதெல்லாமே பார்த்துருப்போம். ஓகே, ஸ்விட்சிங்னா ஒன்றோட இன்னொன்று வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறது தான் ஸ்விட்சிங். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வர்றதை பார்ப்போம். MSS. ஓகே, which is nothing but mobile service switching center. அது mobile service controllers system or high performance digital ISDN switches. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டாக இப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? MSCSன்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ். ஓகே, இட்ஸ் கிவிங் ஹை பர்ஃபார்மன்ஸ் ISDN switches யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இட்ஸ் நாட் அ நார்மல் ஸ்விட்ச். ISDN switches they are using and used to connect to the other MSC. Okay, that is mobile station controller and base station controller. ஓகே, முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர். ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சொன்னேன், நிறைய இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ABAS, தென் A இன்டர்ஃபேஸ், O இன்டர்ஃபேஸ், அந்த நிறைய இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி கனெக்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு MSC கூடயும் BSC கூடயும் வந்து via A இன்டர்ஃபேஸ் வந்து they are using. ஸோ அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் வந்து they are using. அதுதான் ஷார்ட்டாக வந்து IWFன்னு சொல்லுவாங்க. தென் ஆல்சோ யூஸ்டு டு கனெக்ட் தி PDN. PDN இஸ் நத்திங் வந்து பப்ளிக் டேட்டா நெட்ஒர்க். இங்கே பார்த்தது தான். ஓகே, பப்ளிக் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறதுனால ஸோ PDN பப்ளிக் டேட்டா நெட்ஒர்க்குன்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் they are using. அதுக்கப்புறம் கனெக்ஷன் செட்டப் பண்ணுறதுக்கு, ரிலீஸ் பண்ணுறதுக்கு, தென் ஹேண்ட் ஓவர், இங்கே சொல்லியிருந்தோம்லே ஹேண்ட் ஓவர். ஸோ அது பண்ணுறதுக்கு they are using ஸ்டாண்டர்ட் சிக்னலிங். ஓகே, சர்வீசஸ் 7 நம்பர் 7 அப்படின்றது வந்து they are using it. ஓகே, ஸோ இங்கே நம்ம மொபைல் சர்வீஸ் ஸ்விட்சிங் சென்டரில் they giving high performance digital ISDN switchesன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஒரு MSC கூடயும் தென் BSC கூடயும் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறது via which interface? A இன்டர்ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் அவங்க என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இன்டர்நெட் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் வந்து பப்ளிக் டேட்டா நெட்ஒர்க் கொடுக்குறாங்க. தென் SSS நம்பர் 7. ஓகே, இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இன் மொபைல் சர்வீஸ் ஸ்விட்சிங் சென்டர். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஹோம் லொக்கேஷன் ரெஜிஸ்டர். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் 2 பார்க்க போகிறது, இன் நெட்வொர்க் ஸ்விட்சிங் சப்சிஸ்டமில் நெக்ஸ்ட் 2 பார்க்க போகிறது டேட்டாபேஸ். Database, of course, we know it's used to store some important or relevant information about users, right? So home location register is an important database in GSM which stores all user relevant information. Okay, user ஓட என்னென்ன relevant information இருக்கோ okay எல்லாமே வந்து இதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். And also subscribers ISDN number, then subscribed services. Okay, servicesனால் கால் ஃபார்வர்டிங், ரோமிங், GPRS. GPRSலாம் நம்ம மொபைல் சிம் இருந்தால் தான் பண்ண முடியும்.
கரெக்டாக? ஸோ இந்த எல்லா சர்வீசஸும் வந்து ஹோம் லொக்கேஷன் ரெஜிஸ்டர் தே ஆர் கிவிங். நெக்ஸ்ட் இது விசிட்டர் லொக்கேஷன் ரெஜிஸ்டர் வந்து டைனமிக்னு சொல்கிறாங்க. ஓகே, டைனமிக்னா வந்து சேஞ்சஸ் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக்னா இட்ஸ் ஸ்டேபிள் இல்லையா? டைனமிக் வந்து இட்ஸ் இட் கேன் சேஞ்ச் டேட்டாபேஸ் ஆஃபன். ஸோ விச் ஸ்டோர்ஸ் ஆல் important information needed for the MS user. Who's MS user? Mobile station user. Mobile station ஆல்ரெடி பிகினிங்கில் ஃபஸ்ட்டு சொன்னது. ஓகே, யூசர் எக்யூப்மெண்ட் சாஃப்ட்வேர் எல்லாமே மொபைல் ஸ்டேஷனில் வரும்னு சொன்னேன். அப்போது யூசரோட மொபைலை பற்றி எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது விசிட்டர் லொக்கேஷன் ரெஜிஸ்டர். புரியுதாப்பா? So next, third one is the operation subsystem. So operation subsystem where we using எதுக்குன்னா நெட்வொர்க் ஒரு ஆப்ரேஷனையும் அதோட மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக they are using. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சென்டர் they are using. ஸோ அவங்க என்னென்ன மானிட்டர் பண்ணுவாங்கன்னா சம் என்டிட்டிஸ்னால் சம் ஃபீல்ட்ஸ் லைக் டிராஃபிக்கை மானிட்டர் பண்ணுவாங்க. தென் மானிட்டர் பண்ணி they will report the status. ஓகே, ஸோ ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சென்டரில் they will monitor some network entities like traffic monitoring and also அதோட status வந்து they will report it to us. So next is the authentication center. Authentication இந்த வேர்டில் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி ஆஃபன் வந்து க்ராஸ் பண்ணது தான். ஸோ யூசர் வந்து ஆத்தென்டிகேட்டடாக இருக்காங்களா அப்படின்றது வந்து வில் பி சீன் இல்லையா? செக்கிங் பண்ணுவோம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க RI ரேடியோ இன்டர்ஃபேஸ் அண்ட் தி நெக்ஸ்ட் எம்எஸ் இல்லாமல் என்எஸ். ஓகே, நெட்ஒர்க் சர்வீசஸ். ஸோ ஆல் வல்னரபிள்னு சொல்கிறாங்க. வல்னரபிள்னா என்னது? இட்ஸ் ப்ரௌன் டு அட்டாக். ஓகே, லெஸ் செக்யூர்டு அப்படின்றது தான் வல்னரபிள். ஸோ அதனால் தேர்ஃபோர் வந்து செப்பரேட் ஆத்தென்டிகேஷன் சென்டர் வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ணணும்? டு ப்ரொடெக்ட் வாட்? யூசரோட ஐடென்டிட்டி, அவங்க டேட்டா எல்லாமே வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆல்சோ எல்லாமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோன்னா செப்பரேட்டாக ஆத்தென்டிகேஷன் சென்டர் வந்து வி ஹாவ் டு ப்ரொவைட் இட். இது எந்த ஃபேஸில் வருது? ஆப்ரேஷன் சப்சிஸ்டம் ஃபேஸில் தான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் ஒன் இஸ் தி எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர். ஸோ equipment, what is equipment? Is a device, of course, right? So it stores all device identification register for this network. So the networkல என்னென்ன டிவைஸ் எல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ரெஜிஸ்டர் தான் வந்து எக்யூப்மெண்ட் ரெஜிஸ்டர். கிளியர்? ஸோ இது நிறைய எழுதியிருப்பீங்க நோட்டில். உங்களுக்கு இது ஓகேனாலும் இதை வச்சு கூட பாயிண்ட் வந்து டெவலப் பண்ணி எழுதுங்க, சரியா? ஸோ டுடே என்ன பார்த்தோம்? சிஸ்டம் ஆர்கிடெக்சர். ஓகே, GSM 3 சிஸ்டம் இருக்குது. ரேடியோ சப்சிஸ்டம், நெட்வொர்க் அண்ட் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம், ஆப்ரேஷன் சப்சிஸ்டம். ஸோ ரேடியோ சப்சிஸ்டமில் மொபைல் ஸ்டேஷன், பேஸ் ஸ்டேஷன் சப்சிஸ்டம், டிரான்சீவர், கண்ட்ரோலர்னு பார்த்தோம். கண்ட்ரோலர் பேஸ் ஸ்டேஷன் சிஸ்டம் உள்ள பிடிஎஸ்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறதுக்குள்ளே அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி நெட்வொர்க் அண்ட் ஸ்விட்சிங் சப்சிஸ்டம். ஸ்விட்சிங் சென்டர் ISDN பார்த்தோமா? ஹோம் அண்ட் விசிட்டர் ரெண்டுமே வந்து டேட்டா பேஸ். ஸோ ஆப்ரேஷன் சப்சிஸ்டமில் மெயின்டெனன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மானிட்டர் பண்ணி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் ஒன் இஸ் தி ஆத்தென்டிகேஷன். வல்னரபிளாக இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு டூ நம்மளோட ரேடியோவும் நெட்வொர்க் ஸ்விட்சிங்கும். ஸோ தட்ஸ் வாட் in an operation subsystem they are providing a separate authentication center. Equipment identity, device ஓட ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தேர்ட் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்டர் வந்து they has been provided. Okay.